நம்ம வாழ்க்கையில நாம எத்தனையோ பயணங்கள் போயிருப்போம். ஆனா சில பயணங்கள் இருக்கு, அது நம்ம போற இடத்துக்காக இல்ல, நாம யாருங்கிறத நமக்கே புரிய வைக்கிறதுக்காக நடக்கும். அப்படி ஒரு நள்ளிரவு பயணத்தை பத்தின ஒரு ஆழமான கவிதையை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இது வெறும் பயணம் இல்ல, இது ஒரு தீர்ப்பு. இந்த கவிதையோட ஆழத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க நம்மள நாமளே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கடந்த காலம் உங்களை துரத்த ஆரம்பிச்சா என்ன செய்வீங்க? ஏன்னா நாம பார்க்க போற கதையோட நாயகன் இந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம கதை இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. நினைச்சு பாருங்க, ஒரே இருட்டு, முழுமையான தனிமை, ஆளே இல்லாத ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒருத்தன் மட்டும் காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. கவிதை இப்படித்தான் தொடங்குது. ஒரே ஒரு வார்த்தை, இரவு. இந்த மாதிரி சின்ன சின்ன வரிகள் நம்ம மனசுக்குள்ள ஒரு விதமான பதட்டத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்குது. ஏதோ ஒன்னு சரியில்லைன்னு நம்ம உள்ளுணர்வு சொல்லுது இல்லையா? அடுத்த வரி, நேரம் தெரியல. யோசிச்சு பாருங்க, நேரம் ஒரு பொருட்டே இல்லாத ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? இங்கதான் நிஜ உலகத்தோட விதிகள் உடைய ஆரம்பிக்குதுன்னு கவிஞர் நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறார். இந்த ஆரம்ப வரிகளோட கிளைமேக்ஸ்னே இதை சொல்லலாம். சாலை வெறிச்சோடி கிடக்குது. இது வெறும் ஒரு காட்சி இல்லைங்க, நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய வெறுமை இருக்குன்னு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. அப்போ யார் இவன்? இவன் பேரோ ஊரோ எதுவுமே கவிதையில இல்ல. அவன் எங்க போறானோ அவனுக்கே தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அவன் எதையோ பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான், அவனோட கடந்த காலத்தை பார்த்து. அவன் காத்துக்கிட்டு இருந்த அந்த விஷயம் இப்போ வருது. ஒரு பஸ்ஸு. ஆனா இது ஏதோ ஊருக்கு போற சாதாரண பஸ் மாதிரி தெரியல. இத பார்க்கும்போதே ஒரு விதமான பயம் வருது. ஒரு அமானுஷ்யமான சக்தி மாதிரி இருக்கு. இந்த பஸ்ல எதுவுமே நார்மலா இல்ல. பாருங்க, இன்ஜின் சத்தமே கேட்கல, ஹார்ன் சத்தம் இல்ல, ஏன் டயர் தரையில உராயிற சத்தம் கூட இல்ல. அது மட்டும் இல்ல, அது ரோட்ல ஓடல, சாலைய கடக்குது, அதாவது மிதந்து வலுது. ஒவ்வொரு சின்ன டீட்டெயிலும் நமக்கு ஒன்னு சொல்லுது, இது இந்த உலகத்தோட வண்டி இல்ல. அவனோட உள்ளுணர்வு கத்துது, அட இது ஏன் பஸ் இல்லடான்னு. ஆனா அவனால ஒன்னும் பண்ண முடியல. அவனோட உடம்பு அவன் பேச்ச கேட்கல. ஏதோ ஒரு சக்தி அவனை அந்த பஸ்ஸுக்குள்ள இழுத்துட்டு போகுது. இங்கதான் தெரியுது, அவனோட விதி மேல அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லேன்னு. அவன் உள்ள போனதும் டமார்னு கதவு முடிக்குது. அவ்வளவுதான், பயணம் ஆரம்பிக்குது. ஆனா எங்க போகுது? எந்த ஊருக்கும் இல்ல. வெளி உலகத்தோட தொடர்பு மொத்தமா கட்டாயிடுச்சு. இப்போ அவன் அந்த பஸ்ஸுங்கிற ஒரு தனிமைச்சிறைக்குள்ள மாட்டிக்கிட்டான். கதவு மூடின அடுத்த செகண்டு ஜன்னலுக்கு வெளியிருந்த நகரம், சாலை, ஏன் வானம் கூட காணாம போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது வெறும் கும்மிருட்டு, ஒரு முடிவே இல்லாத கருப்பு வெளி. இதுக்கு என்ன அர்த்தம்? பயணம் வெளியே இல்ல, உள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போதான் அந்த பஸ்ஸுக்குள்ள முதல் முறையா ஒரு குரல் கேக்குது. அது யார் பேசுறாங்கன்னு தெரியல, ஆனா ரொம்ப தெளிவா ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லுது, இங்க இறங்குறவங்க திரும்பி போக முடியாது, இனிமே ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது. சரி, இப்போதான் இந்த கவிதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இதுவரைக்கும் இது ஒரு மர்மமான பயணமா இருந்துச்சு. ஆனா இனிமே இது ஒரு தீர்ப்பு. அவன் செஞ்ச தப்புக்களுக்கு கணக்கு பார்க்கற நேரம். திடீர்னு டிரைவர் சீட்ல ஒரு உருவம் தெரியுது. ஆனா அதுக்கு முகமே இல்ல, கண்களும் இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு அவனை பாக்குது. அவனோட மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஊடுருவி பாக்குற மாதிரி ஒரு உணர்வு. இது ஒருவேளை விதியா இருக்கலாம், இல்ல காலனா கூட இருக்கலாம். அந்த பஸ்ஸோட ஜன்னல்கள் இப்போ ஸ்கிரீனா மாறுது. அவனோட வாழ்க்கை ஒரு சினிமா மாதிரி அதுல ஓட ஆரம்பிக்குது. முதல்ல அவன் மறந்து போன முகங்கள், அப்புறம் அவன் மனச காயப்படுத்தின மனுஷங்க, கடைசியா அவன் பாதியிலேயே கைவிட்ட கனவுகள். அவனோட தப்புகள், தவறுகள் எல்லாமே அவன் கண் முன்னாடி வந்து நிக்குது. அப்போதான் அவனுக்கு உரைக்குது, ஓ இது ஒரு பயணம் இல்ல, இது ஒரு தீர்ப்பு. நாம ஏறி இருக்கிறது பஸ் இல்ல, நம்ம வாழ்க்கையோட கணக்க சரிபார்க்கிற ஒரு இடம்னு அவனுக்கு புரிய வருது. எல்லா பயணத்துக்கும் ஒரு முடிவு இருந்தே ஆகணும் இல்லையா? அதே மாதிரி இந்த முடிவே இல்லாத மாதிரி தெரிஞ்ச பயணமும் ஒரு இடத்துல வந்து நிக்குது. பஸ்ஸு அவனோட ஃபைனல் டெஸ்டினேஷன்ல கொண்டு வந்து விட்டுருச்சு. அந்த பஸ் ஸ்டாப்போட பேர் போர்டுல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நீ தப்பித்தது எல்லாம் இங்கே முடிகிறது. வாவ், இவ்ளோ பவர்ஃபுல்லான வரி! நீ எதெல்லாம் வேணான்னு ஓடி ஒளிஞ்சியோ அது எல்லாத்துக்கும் முடிவு இங்கதான் சொல்லுது. இப்போ வருது பாருங்க இந்த கவிதையோட ஆணிவேரான வரி. சில பஸ்கள் இடத்தை மாற்றாது, உலகத்தை மாற்றும். அதாவது சில பயணங்கள் நம்மள ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போறதில்ல, ஆனா நம்ம உலகத்தையே நம்மளையே மொத்தமா மாத்திடும். கதை இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இது அவனோட கதை மட்டும் இல்ல, அந்த பஸ்ஸோட பயணம் இன்னும் முடியல. கவிதை இப்படிதான் முடியுது. அவனை இறக்கிவிட்ட அந்த பஸ்ஸு திரும்பவும் புறப்படுது, இன்னொரு ஆளுக்காக தேடி போகுது. இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி. ஒருவேளை அது நமக்காக கூட எங்கேயோ காத்துக்கிட்டு இருக்கலாம்.
இந்த கவிதையை பத்தின இந்த அலசல ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வெறும் கதையா இதை கடந்து போகாம ஒரு நிமிஷம் யோசிப்போம். ஒருவேளை இதே பஸ் இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னா அதோட ஜன்னல்ல நீங்க எதை பாப்பீங்க? யோசிச்சு பாருங்க.